நண்பர்களே, எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் நிறையா ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்க முடியுது. ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதில் அதிக நேரமாக நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போயிடுது. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, மற்ற வேலைகள் நமக்கு மறந்துடுறோம், விடுபட்டுடுறோம், மிஸ் பண்ணிடுறோம், இழந்துடுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கெயின் பண்ணணும், அதாவது அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் அதிக நேரம் ஸ்மார்ட் ஃபோனில் டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபரா, அதே போல் குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் நீங்கள் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனை செம்மையாக கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஆக்ஷன் லான்ச்சர். ஸோ இந்த ஆக்ஷன் லான்ச்சரோட டெவலப்பர் தான் ActionDash அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காரு, அதாவது ஒரு அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காரு. சமீபத்தில் இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடிஞ்சுது. ஒரு புது வரமான ஒரு அப்ளிகேஷன். யாருக்கு போட்டியாக தெரியுமா? கூகுளுக்கே போட்டியாங்க. கூகுளோட டிஜிட்டல் வெல்பீயிங் அப்ளிகேஷனுக்கு போட்டியா. ஸோ இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராடக்ட், அதாவது கூகுள் பிக்சல், ஒரு சில மொபைல்களில் மட்டும்தான் அந்த கூகுள் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்ளிகேஷனை பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆக்ஷன் லான்ச்சரோட டெவலப்பர் என்ன பண்ணார் தெரியுமா? ActionDash எல்லா மொபைல்லையும் செட் ஆகிற மாதிரி, பயன்படுற மாதிரி அவர் வெளியிட்டிருக்காரு. என்ன நோக்கத்துக்காக தெரியுமா? எந்த நபர் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோனை தங்களுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ActionDash. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு சில ஃபியூச்சர் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பாக்கி எல்லாமே பைசா பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஈவன் அதில் வரக்கூடிய டார்க் தீம் கூட நீங்கள் சம் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டி வரும். பட் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இதுக்கு மூலம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபட்டாஃபட் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், டாப்பில் ஒரு 5 டேப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டேப்பை நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதில் வீக்லி, டெய்லி இருக்குது. அதாவது வீக்லி நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துறீங்க, டெய்லி எவ்வளோ பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷனை எவ்வளோ நிமிஷம் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணும்போது அதை சம அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இது இல்லாமல் உங்களோட மொபைல் உள்ள அப்ளிகேஷன் எத்தனை அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நான் கேலரியை 75 டைம்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் கேமரா 72 டைம்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் டெய்லி ஹவர்லி, அதுக்கு கிராண்ட் அக்சஸ் சம் அமௌண்ட்டை பே பண்ணணும். இது இல்லாமல் பூட்டு, அதாவது உங்கள் ஃபோனை நீங்கள் இது வரைக்கும் எத்தனை தடவை நீங்கள் அன்லாக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது இல்லாமல் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட்டில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதில் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் டெய்லி டார்க் மோடு எனேபிள் பண்ணணுமா, அதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய வரும். இது இல்லாமல் அன்லாக், ஃபுல் யூசேஜ் ஹிஸ்ட்ரி, அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன், ரிமூவ் ஆட்ஸ், அது பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், ப்ரைவசி, சப்போர்ட் ஆன்கோயிங் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கெட் ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சம் அமௌண்ட் எவ்வளவு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏஇடி 16 திரஹம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு $4 வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ இது இல்லாமல் பேக்கப், ரீஸ்டோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக்கப் எதில் பேக்கப் பண்ணலாம்? உங்கள் ஃபோனில் பேக்கப் பண்ணலாம். ரீஸ்டோர் ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ActionDash உங்கள் ஃபோனுக்கு ஒரு பயனுள்ள அப்ளிகேஷனாக இருக்க போது. யாருக்கு எகெயின்ஸ்டாக? கூகுளோட டிஜிட்டல் வெல்பீயிங்க்கு எகெயின்ஸ்டாக. ஸோ அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் பார்க்க முடியும். பட் ஃப்ரீ இல்லைங்க, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஃப்ரீ. டீப்பாக போகணுன்னா நீங்கள் சம் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டி வரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிங்களா? ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அதிக நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபரா? கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு ரொம்ப பொருந்தும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்துனதுக்கப்புறம் இந்த வீடியோவை தேடி பிடிச்சி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோடய சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா
அன்லைக் பண்ணுங்கள்.